அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் ரேட்டு முதலாவது பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 978 ரூபாய் 474 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 37 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 37, இலங்கைக்கு 978 ரூபாய் 57 உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் கட்டணம் அவங்களுடைய அப்ளிகேஷன்லையும் மெஷின்லையும் 1.25 தினார் தான் அறவிடுறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யூஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல்மலிக் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் 900 ஃபீல்ஸ், 750 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், சில இடங்களில் கால் தினார் கூட சில நேரங்களில் அறவிடுவாங்க. இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. அதே போல் ரேட்டும் பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்சேஞ்சுகளில் இந்தியாவுக்கு 271 ரூபாய் 100, அதே போல் 272 ரூபா போன்ற ரேட்டும் கொடுக்குறாங்க. இலங்கையை பொறுத்த வரையில் ஏஆர்ஒய், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அமான் எக்ஸ்சேஞ்ச், அல்நாதா, இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே 980 ரூபாய், 982 ரூபாய், 979 ரூபாய், இது போன்ற வெவ்வேறு ரேட் வழங்குறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுடைய சம்பள பணத்தை இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி ஓட்டுநர்கள், பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க. இறைவன் பரக்கத் செய்வார். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 975 ஃபேஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 970 ஃபேஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 850 ஃபேஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 966 ஃபேஸ். மறுபடியும் தங்க விலை அதிகரிச்சிருக்குது. நேற்றைய தினம் இருந்த விலையோட 500 ஃபீல்ஸால் மீண்டும் அதிகரிச்சிருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இந்த மாதிரியான சூழல் இருக்குன்னு. ஆனால் தங்கம் அவசரமாக நீங்கள் விலை கொடுத்து வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற நிர்பந்தத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக விலை கொடுத்து வாங்குங்க. நாட்டோட கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் இருக்குது. இலங்கை தூதரகத்தில் நாடு செல்வதற்காக அக்காமா இல்லாது பதிவு செய்தவர்கள் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட் கிடைச்சிருக்குது. நேற்றைய தினம் நிறைய பேர் ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்தவங்க அதுவும் பேர் தூதரகத்தால் வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சீல் இல்லையே, இந்த ஸ்டாம்ப் இல்லையே, என்னோடதில் இந்த பேப்பர் கொடுக்கலையே, வெறும் பாஸ்போர்ட் தானே கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஸுமே தேவையில்லை. இலங்கை தூதரகத்தால் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் டிக்கெட்டை போட்டிங்கன்னா நாட்டுக்கு போகலாம். ஏன்னா இது சிஸ்டமில் அப்டேட் பண்ணி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு தான் உங்கள் கைக்கு வந்திருக்குது. உங்களுக்கு கேஸ் இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, எதுவுமே நீங்கள் இனிமேல் தேட வேண்டிய அவசியம் இல்லை. சீல் வேணுமே, இந்த பேப்பர் வேணுமே, அந்த பேப்பர் வேணுமே, எதையுமே தேடாதீங்க. தூதரகத்தால் உங்கள் பேர் லிஸ்ட் வந்துச்சுன்னா டைரெக்டாக டிக்கெட்டை போடுங்க, நாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருங்க. அதே மாதிரி நீங்கள் போய் வாலண்டரியாக உங்கள் பேப்பரை எடுத்துகிட்டு போய் நாங்களே சீல் வச்சுக்கிறோம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக உங்களுடைய முதலாவது ஃபாரின் மினிஸ்ட்ரியில் போய் ஸ்டாம்ப் அடிக்கிறது 5 தினார் கொடுத்து, அதுக்கப்புறமா ஜவசாத்தில் போய் அந்த 1 தினார் கொடுத்து பேப்பரை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பேப்பரை கொண்டு போய் உள்ளே கொடுத்து சீல் வச்சுக்கொள்ளணும். அவ்வளவுதான். ஒருவேளை அந்த பேப்பரை அவங்க உள்ளே எடுத்துட்டாங்கன்னாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே வரலாம். பேப்பரை கையில் கொடுத்தாங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு வாங்க. எது செஞ்சாலும் நீங்கள் உங்களுடைய வேலைகளை ரொம்ப துரிதமாக யாரோடையாவது ஒரு வண்டியில் டாக்ஸியில் போய் சரி, இல்லை ரோட்டால் போகிற டாக்ஸியில் சரி போய் செய்யுங்க. ஆனால் 10 தினார் 20 தினார் 30 தினார்லாம் கொள்ளை அடிக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் தூரமாகவே இருங்க.
சாதாரணமாக ஜஹ்ராவிலிருந்து எம்பசிக்கு வந்துட்டு போகிறதுக்கே ஒரு 8 தினாருக்குள்ளே முடிஞ்சிடும். அதே மாதிரி வஃப்ராவிலேருந்து வந்தாலும் அதே நிலைமை தான். ரொம்ப தூரத்தில் இருந்து அப்தலி மாதிரி பகுதிகளில் இருந்து வரதா இருந்தால் ஒரு 15 தினாருக்குள்ளே முடிஞ்சிடும். 20-30 தினார்லாம் நோ சான்ஸ். இலங்கை பெண் ஒருவர் நாடு செல்ல முடியாமல் போகும். ஏன், என்ன காரணம்? இவங்களுடைய பாஸ்போர்ட், இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடியவங்களுடைய பாஸ்போர்ட் வந்து ஜஹ்ரா பகுதிகளில் இருந்து கீழே தரையில் கிடந்து கிடைச்சதா ஒரு சகோதரர், இந்திய நாட்டு சகோதரர் ஒருவர் எடுத்து எங்களுடைய இலங்கை சகோதரர் ஒருவருடைய கையில் ஒப்படைச்சிருக்கிறாரு. 2 சகோதரர்களுக்குமே ரொம்ப நன்றி. அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேர் வந்து கம்மா அத்திகி இரேஷா லக்மாலி அப்படின்னு இருக்குது. அதே போல் இவங்களுடைய வேலிட் இருக்குது பார்த்திங்கன்னா 2032 வரைக்கும். அவசரமாக ஏதாவது ஒரு தேவைக்கு நாட்டுக்கு போக தயாராகினாங்கன்னா கடைசியில் பாஸ்போர்ட் இல்லாமல் நாட்டுக்கு கூட போக முடியாத சூழல் வரலாம். உங்களுக்கு யாராவது இவங்களை தெரிஞ்சிருந்தால் உடனே என்னுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சரை தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். மேலதிக தகவல்களை அவங்களுக்கு நான் அந்த இடத்துல எங்கே போய் எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் வழங்குகிறேன். அதே போல் உங்களுடைய பயண ஆவணம், உங்களுடைய பதாகா மதினியா, அதே போல் உங்களுடைய மற்ற அனைத்து பொருட்களையும் தயவு செய்து கவனமாக பார்த்துக்கோங்க. குறிப்பாக பாஸ்போர்ட், இலங்கையர்களுடைய பாஸ்போர்ட் காணாமல் போச்சுன்னா 118 தினார் பகல் கொள்ள அடிக்கிறாங்க. அதால் தயவு செய்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. எதிர்வரும் ஜூன் மாதம் கடைசி நாள், ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வேலைகள் நிறைவடைய வேண்டும். இது சம்மந்தமான முக்கிய தகவல் இருக்குது. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். குவைத்தில் வெப்பநிலை வெகுவாக அதிகரித்து வருது. ஆனாலும் சவுதி அரேபியாவில் இன்னமும் ஐஸ் மலை பெய்த வண்ணமே தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃபா தாய்ஃப் பகுதிகளில் நேற்றைய தினம் நடந்த சம்பவம். ஐஸ் மலை. எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் திகதியுடன் முடிவடைகிறது நண்பகல் வேலை. மனிதவளத்துக்கான பொது ஆணையகத்தின் மிக முக்கிய அறிவுறுத்தல். எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் திகதியில் இருந்து நண்பகலில் வேலை செய்யக்கூடாது. அதிக வெப்பநிலை பதிவாகி வருவதால் காலை 11 மணியில் இருந்து மாலை 4 மணி வரைக்கும் எந்த ஒரு திறந்த வெளிகள்லையும், வெயில் விழக்கூடிய இடங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான பணிகள் இருக்கக்கூடிய இடங்களில், தோட்டப்பகுதிகள், பண்ணை பகுதிகள், இந்த மாதிரியான எந்த ஒரு பகுதிகள்லையுமே காலை 11 மணியில் இருந்து மாலை 4 மணி வரைக்கும் யாருமே வேலை செய்யக்கூடாது. அப்படி வெயிலில் வேலை செய்தால், வேலை வாங்கினால் சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அபராதம் விதிக்கப்படும். அதே போல தொழிலாளர்கள் இந்த விதிகளை மீறினால் அவங்களுக்கும் எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். நாடு கடத்தல் கூட நடக்கலாம். அதனால் தயவு செய்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை மற்றும் திறந்த வெளிகளில் வேலை செய்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க எதிர்வரும் ஜூன் மாதத்தில் இருந்து. ஆனாலும் வீட்டு தொழிலாளர்களுக்கு வெயிலோ மழையோ தூசியோ வேலை செஞ்சே ஆகணும். செய்யலைன்னா சம்பளத்தில் பிடிச்சிருவாங்க. நம்மளுக்கெல்லாம் நியாயம் கேட்குறதுக்கு நம்மளுக்கு எங்கே ஒரு முதுகெலும்புள்ள அதிகாரிகள், நிமிர்ந்து நின்று பேசக்கூடிய அதிகாரிகள் இருந்தால் தானே. மதிய நேரத்தில் திறந்த வெளிகளில் வேலை செய்தாலோ அல்லது வேலை வாங்கினாலோ வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 24 93 61 92. நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் முதலாளிகள் யாராவது உங்களை வேலை வாங்கினால். இதோ வந்து விட்டது உள்துறை அமைச்சரின் உத்தரவு. இன்று ஞாயிற்றுக்கிழமை 5/19/2014 முதல் காவல் நிலையங்களில் புலனாய்வாளர்களுக்கான பணி முறையை இரவு பணி முறைக்கு மாற்றுமாறு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சாவுத் அல் சபா அவர்கள் உத்தரவிட்டதை அடுத்து இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது. பணி நேரம் இரவு 10 மணி வரை இருக்கும் என்றும் பின்னர் வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரமும் புலனாய்வாளர்கள் இருக்கும் ஒவ்வொரு கவர்னரேட்டிலும் பல காவல் நிலையங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா தலைநகர் கவர்னரேட் புலனாய்வுத்துறை, அதலியா, ஷாமியா, ஷார்க், ஷுவைக் தொழில்துறை காவல் நிலையம், சால்ஹியா, சுலைபிகாத், ஜாபர் அல் அஹ்மத். அடுத்ததாக ஹவாலி கவர்னரேட் புலனாய்வுத்துறை, சல்வா காவல் நிலையம், அல் ஷுஹதா காவல் நிலையம், சல்மியா காவல் நிலையம், மைதான் ஹவாலி காவல் நிலையம், அதே போல் அல் ஜாப்ரியா அல் நஹ்ரா காவல் நிலையம். அதே போல் முபாரக் அல் கபீர் கவர்னரேட், சபஹ் அல் சாலிம், அல் அதான், முபாரக் அல் கபீர் காவல் நிலையங்கள். அடுத்ததாக அல் அஹமதி கவர்னரேட், அல் ரிக்கா, சபஹியா, தஹர், மினா அப்துல்லா,
அல் சபா அல் சாலிம், அல் ஷூர், சபா அல் அஹமத் குடியிருப்பு காவல் நிலையம், அல் ஃபின்தாஸ் காவல் நிலையம், ஹதியா காவல் நிலையம் மற்றும் வெஸ்ட் அப்துல்லா முபாரக் காவல் நிலையம் மற்றும் அல் ஃபஹில் காவல் நிலையம். அடுத்ததாக ஜஹரா கவர்னரேட் துறை, அல் ஜஹரா காவல் நிலையம், தைமா காவல் நிலையம், சாதுல் அப்துல்லா காவல் நிலையம், ஹைரவான் காவல் நிலையம், அல் நயிம் காவல் நிலையம், சுலைபியா காவல் நிலையம். அடுத்ததாக குற்றப்புலனாய்வுத்துறை ஃபர்வானியா கவர்னரேட், அல் அந்தலூஸ், ஜிலிபிஷோக் மற்றும் ஹைதான், அர்தியா மற்றும் ஃபர்வானியா அப்துல்லா முபாரக். இந்த ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் 24 மணி நேரமும் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நாம் ஏதாவது கேஸ் போட போனால் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் லஞ்சுக்கு போயிட்டாங்க, லேட் ஆகும், அப்புறமா வாங்க, இந்த மாதிரி நிறைய சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இனிமேல் அப்படி சொல்ல முடியாது. 24 மணித்தியாலமும் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், புலனாய்வுத்துறை விசாரணை குழு நிச்சயம் இருக்கணும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறாரு. இனிமேல் போய் லைனில் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, போன உடனே வேலை நடக்கும். அன்பார்ந்த சாய்களே, வாகன ஓட்டுநர்களே, உங்களுக்கான இது முக்கிய தகவல். எதிர்வரும் 5ஆம் மாதம் 29ஆம் தேதி 2024 ஞாயிற்றுக்கிழமை முதல் கார் முன்பதிவு தொடங்குகிறது. மீறுபவர்களுக்கு வாகனங்களுக்கான அனுமதி பத்திரத்தை நிறுத்துவது, அதே போல இந்த மீறல் நடைபாதைகளில் வாகனத்தை ஏற்றிவிட்டு செல்வது, சாலையை மூடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. அரசு அல்லது பொது இடங்களில், தனியார் இடங்கள்லையோ அத்துமீறி வாகனங்களை நுழைக்கிறது. அதே மாதிரி இந்த மாதிரி வீல் சேர் பார்க்கிங்கில் வண்டிகளை நிறுத்துறது, இந்த மாதிரி தவறுகள் செய்கிற எந்த ஒரு ஓட்டுநராக இருந்தாலும் அந்த வாகனத்துக்கு பார்த்திங்கன்னா தஃப்தர் ரினுவல் பண்ண முடியாது, ஓட்டுநருக்கு எதிராகவும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரசீஃப் நடைபாதை சில இடங்களில் இருக்கும், தயவு செய்து அதில் ஏற்றிடாதீங்க வண்டியை. அதே மாதிரி வீதிகளை மறித்து போட்டுறாதீங்க. புனித ஹஜ் பெருநாளுடைய வருகையை முன்னிட்டு குவைத் உள்ளூர் சந்தைக்கு செம்மறி ஆடுகளை வழங்குவதற்காக ஈராக் எல்லை வழியாக ஜோர்டானில் இருந்து ஆடுகளை கொள்வனவு செய்யும் வேலை திட்டம் ஆரம்பமாகி உள்ளது. இன்ஷா அல்லாஹ் ஹஜ் பெருநாளைக்குரிய டீட்டெயில்ஸ் எதிர்வரும் நாட்களில் தெரிவிப்போம். அதுக்கு இன்னும் நாள் இருக்குது, பொறுமையாக இருங்க. முப்பரிமாண தொழில்நுட்பத்துடன் அச்சிடப்பட்ட முதல் தண்ணீர் தொட்டிகளை உருவாக்கியுள்ளது குவைத்தில் ஒரு குழு. இது பார்த்திங்கன்னா பிரிண்டிங் 3D டெக்னாலஜி. அப்போ இந்த 3D டெக்னாலஜியில் தண்ணீர் தொட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுக்கு பிறகு மேசன்மாருடைய வேலைகளுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அடுத்ததாக சால்மி பகுதிகளில் பார்த்திங்கன்னா தீவன சந்தை, ஆடு மாடு கோழி குருவி இது போன்ற உயிரினங்களுக்கான தீவன சந்தையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. யாருக்கும் எந்த உயிராபத்தும் இல்லை, ஆனால் மொத்த சந்தையும் எரிஞ்சு சாம்பலாகி இருக்குது. இந்த சிகரெட் பிடிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து ரொம்ப கவனம். என்ன காரணம்னா, சிகரெட் பிடிச்சா சிகரெட்டை கண்டமேனிக்கு பிடிச்சு முடிச்சுட்டு தூக்கி வீசாதீங்க. ஏன்னா எதிர்வரும் காலம் சூடு காலம், லைட்டாக சின்ன ஒரு தீப்பொறி பட்டால் கூட தீப்பிடிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு சூட்டில் எல்லாமே காஞ்சி போய் இருக்கும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. சிகரெட் பிடிச்சிட்டு வீசுறது, வண்டியில் ஓடிட்டு போகும்போதே சிகரெட் பிடிச்சி வீசுறது, இந்த மாதிரி தவறுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. விபத்துக்கள்ல இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். வீதிகளில் நடமாடக்கூடியவங்க, பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணக்கூடியவங்க, வாகன ஓட்டுநர்கள் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எவ்வளவு தான் சட்டம் கொண்டு வந்தாலும் இந்த மாதிரியான விதிமீறல்களுக்கு இன்னமுமே சரியான ஒரு சட்டம் இல்லையே, அதுதான் கவலை. கத்தாரில் செய்கிற மாதிரி, துபாயில் செய்கிற மாதிரி இந்த வண்டிகள் இந்த மாதிரி சேட்டை பண்ணுறவங்களுக்கு மொத்தமாக போட்டு அடித்து நொறுக்கி பவுடர் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு நாளும் வச்சு கரைச்சி குடிங்கன்னு சூப்பராக இருக்கும். ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்களே. யாராவது இந்த வாட்டர்மெலன் ரக்கி யாராவது வாங்க போகிறீங்களா? முன்னாடி ஒரு விடயம், ஒரு டிப் ஒன்று இருக்குது. நல்ல சிகப்பு கலராக இருக்கணும்னா, நல்ல காயாக இருக்கணும்னா, இப்போ நான் அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி இருக்கணும்.
இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா உள்ள. هذا مكان التلقيح، ترى الزهرة هذا مكانها والنحل يكون هنا حول الزهرة ياخذ الرحيل، هذا مكان النحل، اللي يشوف مثل الحركة هذه فيها ياخذها على طول. ما شاء الله تبارك الله لا قوة إلا بالله، تبارك الرحمن، ما شاء الله ما شاء الله. நல்ல டேஸ்டான ராகி அப்படி பார்த்து வாங்குங்க, சிகப்பாகவும் இருக்கும். அதே போல் ஃபக்கா மார்க்கெட் கடைசியில் பக்காவாக செஞ்சு விட்டுட்டு போன மார்க்கெட்டாக மாறி இருக்குது. இந்த மாதிரி சிலர் செய்யக்கூடிய செயல்பாடுகளால் தான் குவைத்தில் அரசாங்கத்தால் சில இடங்களை வந்து வழங்குறத தடுக்கிறாங்க. مساكم الله بالخير يعطيكم العافية جميعا. أنا حاليا بسوق الفقع اللي بالريق. تذكرون كلامي لما كنت أقول لكم بداية الموسم الفقع أول ما صار ناشدت البلدية قلت لهم اخذوا رسوم على النظافة بعد انتهاء الموسم. ما اخذوا رسوم بس على المخيمات اللي بالبر ياخذون رسوم. هني وأنا قلت لهم اخذوا رسوم على التنظيف، ما يرجع رسوم إلا بنظف مكانه. شوفوا نفس كلامي اللي أنا تكلمت فيه، قلت خلي ينتهي الموسم راح أذكركم. شوف شو اللي صار، طالع دمار شامل، البسطات كلها في بعضهم خلوهم ومشوا وهدوهم. شوف شو اللي صار، نفس كلامي كنت أقول لكم خلي يخلص موسم راح أذكركم. ما أخذوا رسوم عليهم، خلوا كل واحد خذ جبرته وهذا وخلوا الباقي. شوفوا شو صار. يعني أنا ماني عارف، أنت مرخص له اخذ رسوم بدل مخيمات، خيمات ببر شفتوا لما تاخذون رسوم انتم، لكن الحين من ينظف هذا انتم اللي راح تاخذونه. شوف الشبرات الحين هناك، الحين راح اوريكم صوب ثاني، خل اوريكم. شوفوا وهذا السور اللي انا تكلمت عنه. சொல்லி வேலை இல்லை, வார்த்தையே இல்லை. பாருங்க, அவங்களுக்காக அந்த இடம் அமைச்சு கொடுத்தாங்க. கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எப்படி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு பாருங்கள். உண்மையிலேயே சில ஆட்கள் செய்கிற இந்த மாதிரி தவறால் தான் வியாபாரிகளுக்கு, தெருவோர வியாபாரிகளுக்கு இடம் கிடைக்காம போகிறது. இது சரியாகவே இவங்க வேலையை முடித்ததுக்கப்புறமா துப்புரவு பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்படியே குப்பையும் கூலமாக வச்சுட்டு போயிருக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப மோசமான செயல்பாடு இது. இந்த மாதிரி செயல்பாடுகள் ஒரு சிலர் செய்யும்போது, சில வியாபாரிகள், சில முதலாளிகள் செய்யும்போது இதனால் பாதிக்கப்படுவாங்க. இதுக்கு பிறகு வரக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, சிந்திச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தவறு நீங்கள் செய்கிறீங்களா இருந்தால் அது உங்களை மட்டும் இல்லை, உங்களை சார்ந்த தொழிலில் வரக்கூடிய, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அதே தொழிலாளர்களையும் அது பாதிக்கும் என்பதை கடைசி வரைக்கும் மறந்துடாதீங்க. பாலைவன பகுதிகளில் பாபா சொன்னார், மாமா சொன்னார், மேனேஜர் சொன்னார்னு கொண்டு போய் குப்பைகளை கொட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 500லேருந்து 5000 தினார் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். பயணத்தடை கூட வருவதற்கு வாய்ப்புள்ளது. الزبالة كلها هذه كلها أمراض، كلها أمراض. هذه بلدية وينكم؟ شوفوا 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 كذي. طبعا منطقة شب مع الأسف. இந்த மாதிரி திறந்த வெளிகளில் பாபா சொன்னார், மாமா சொன்னாங்க, இல்லை என்னுடைய மேனேஜர் தான் சொன்னார், இல்லை அந்த கான்ட்ராக்டர் தான் சொன்னார், அந்த திறந்த வழியில் வந்து அங்கே பாருங்கள் அந்த பாலைவனம் இருக்குது, அங்கே கொண்டு போய் கொட்டிட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால் அதை கேட்டு நீங்கள் செஞ்சீங்களா இருந்தீங்கன்னா அந்த டைமில் சுற்றுச்சூழல் அதிகார சபையோ
அல்லது குவைத்துடைய முனிசிபாலிட்டி பெலதியாவோ வந்து பிடிச்சாங்கன்னா 500 தினார்லேருந்து 5000 தினார் வரைக்கும் அபராதம். அதே போல் வந்த உடனே வயனந்த பாபா, வயனந்த மாமா, வயனந்த மேனேஜர், ஹலீஜினி அப்படின்னு நான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. பைஷாப் அத்தீனி பத்தாக்கா, இதுதான் முதல் வார்த்தை. அத்தீனி பத்தாக்கா, கொடுங்க பத்தாக்காவை. எடுத்தாங்க, எழுதியாச்சு, போயாச்சு. அதுதான் நடக்கும். உங்களுக்கு தான் ஃபைன் விழும். தயவு செய்து ரொம்ப கவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.